மாவு அரைக்க போகிறீங்களா? இந்த அளவில் அரைச்சி பாருங்கள். 8 டம்ளர் அரிசினா 1 டம்ளர் உளுந்து போட்டுக்கோங்க. தோல் பருப்பு தான் நான் போட்டிருக்கேன். தோல் இல்லாத பருப்பு 1 டம்ளர் போட்டுக்கலாம். புது பருப்பாக இருந்தால் 1 டம்ளர் போட்டுக்கோங்க. இல்லைன்னா 5க்கு 1 போட்டுக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். மாவு நல்லா அரைச்சிக்கோங்க. உளுத்த மாவு நல்லா எந்த அளவுக்கு அரை பண்ணுறதோ ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அரைச்சிக்கோங்க. நல்லா புசு புசுன்னு பொங்கி வரணும். அப்புறம் அரிசியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரே டைரெக்ஷனில் கலந்துக்கோங்க. 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு இட்லி தட்டில் எண்ணெய், இட்லி குண்டை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அது கொதித்த பிறகு இட்லி பார்த்து வைங்க. அப்போ நல்லாயிருக்கும் இட்லி. ஒரு குத்துனா வெந்துச்சு தானே அர்த்தம். நல்லா வெந்த பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக எந்த அளவுக்கு ஸ்பான்ச்சியாக கேக்கு மாதிரி கிடைக்கும். இந்த அளவுக்குள்ள செஞ்சு பாருங்கள். வெந்தயம் அவல் கிவுள் எதுவுமே போட தேவையில்ல. எங்கள் அத்தை இந்த மாதிரி தான் 50 வருஷமாக இப்படி தான் இட்லிக்கு மாவு அரைப்பாங்க. நானும் இதே மாதிரி தான் அரைப்பேன். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ பார்த்ததுக்கு.